வணக்கம் மக்களே! இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, மண்ணில விவசாயன்றது இப்போ நெறைய பண்ணிட்டுருக்காங்க எல்லா நாட்டிலுமே. ஸோ, அந்த மாரி ஒரு வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னாக்கா, மண்ணிலா விவசாயம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இது பார்த்தீங்கன்னாக்கா, முட்டைக்கோசுன்னு நெனைக்கிறேன். ஸோ, பார்த்தீங்கன்னா, பைப்பில் இன்ஸ்டால் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஸோ, ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரிப் இரிகேஷன் அதாவது தண்ணி ஃப்ளோவிங்லேயே இருக்கணும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு இதில் கண்டெய்னரில் இது பார்த்தீங்கன்னாக்கா 2, 4, 6, 8, 10 லைன் இருக்குது. இந்த 10 லைனில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி போயிட்டே இருக்கும். போயிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பைப்பில் ரீலோட் ஆகுது. அதாவது அந்த எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே கனெக்ட் ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த கண்டெய்னருக்குள்ளே குதித்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டர் வச்சுருக்காங்க. ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ரீபம்பிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் மண்ணிலா விவசாயம். பார்த்தீங்கன்னாக்கா தரமாக செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லா கீரை வகையா இல்லை என்னென்னு அவ்வளோவா தெரியல இது. ஸோ ஒவ்வொரு செடியுமே பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பச்சின்னு இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா டார்க்னஷ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இதே ப்ராசஸ் தான் கடைசி வரைக்கும். எத்தனை இருக்கோ ஒன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ட்ரிப் இரிகேஷன் ஸோ அடுத்தடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா தண்ணி குதிச்சிட்டே இருக்கும். இதை எல்லாமே கம்ப்ளீங் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான். இப்போ செடியை ஒன்று எடுத்து பார்க்கலாமா? சரி, ஒரு ஸ்பாஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா வேர் ஊன்றி இருக்குது. ஸ்பாஞ்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர். ஸோ அதுக்குள்ளே தான் அந்த செடி வளர்ந்துட்டுருக்கு. மண்ணே இல்லைங்க, ஸ்பாஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது அந்த வேர் பரவலுக்காக ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னாக்கா இது 24 ஹவர்ஸ் வாட்டர் ரொட்டேஷனில் தான் இருக்குது. இதுக்கு பவர் சப்ளை மட்டும் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா என்ன செடின்னு அவ்வளோவா தெரியல. இது கீரை கண்டிப்பாக, ஆனால் கீரை இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். இது என்ன செடி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட நாளுக்கு இது மாற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலரில் இருக்குது. ஸோ நார்மல் வாட்டர் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ளோவிங்கில் இருக்கிறதுனால பிங்க் கலர் ஆகிருக்கோ. ஏன்னா செடியை பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்குது, அதனால் இப்படி ஆகிருக்கோ என்னவோ தெரியல. ஸோ எல்லாமே பார்க்கலாம். இது பார்த்திங்கனாக்கா எம்டியாக இருக்குது. பார்த்திங்கனாக்கா தண்ணி ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த ஃப்ளோ ஆகுறது தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 இதுக்கு பார்த்திங்கன்னா 20 சென்ட்டுக்கு ஒரு ஹோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கனாக்கா அந்த இதில் அந்த செடியை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் வைக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் கலராக வச்சுருக்காங்க. பிளாக் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இதில் செடி எதுவுமே இல்லை. அதாவது இந்த ரோவில் பார்த்திங்கன்னா செடி எதுவும் இல்லாதனால அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எம்டியை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் லைன் இருக்குது. ஸோ இது நைட்டில் மட்டும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா? ஸோ மண்ணிலா வீசி இது அடுக்கு முறையில் கூட நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து இன்னொரு ஏன்னா இருக்கிற இந்த பம்ப் பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையவே குதிக்குதா. ஸோ இது மேல் அப்டரில் போட்டு அதுக்கடுத்த அப்டரை குறைச்சின்னு வந்தோம்னா கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியை நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 அடுக்கு 4 அடுக்கு அப்படி போடும்போது ஒரே மோட்ரு தான். பட் நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா சன்லைட்டு தான் கொஞ்சம் இதாகும். ஸோ அதிகமாக சன்லைட் படக்கூடாதுன்னு பார்த்திங்கனாக்கா இந்த பிளாக் கலர் அந்த தார்பை மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டிருக்காங்க. இது ஓரளவுக்கு வளர்ந்த செடி பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு. என்ன ஒன்றுனா இதில் பச்சை நம்ம நார்மலாக நம்ம வளர்க்குற செடியில் பார்த்திங்கன்னா பச்சைன்னு இருக்கும் தண்டு. இந்த மண்ணிலா விவசாயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த தண்டுக்கு பெருக்கம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது இந்த பச்சை பசேல்னு வராது. நார்மலாக தண்ணியில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன செடிங்க. ஸோ இது இப்போ தான் ரீசெண்டாக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஸ்ப்ரேயர் இது எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கனாக்கா மோட்ரு. ஸோ இதுதான் பம்பிங் மோட்ரு. ஸோ இது ஒன்று தான் வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட்பால் எல்லாமே பார்த்திங்கனாக்கா சைனா ப்ராடக்ட் தான் இது.
32 வாட்ஸ் மோட்டார். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மோட்டர் வந்து வச்சுருக்காங்க. நமக்கு இதில் செலவுன்னு பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் நமக்கு வந்து செலவாகும். ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கனாக்கா மோட்ரு வந்து ரன்னிங்லேயே இருக்கணும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும்தானே ஆள் தேவை. சரி தண்ணி விட்டால் மற்ற ஸ்ப்ரேயர் ஏதாச்சும் பண்ணோன்னா ஸ்ப்ரே பண்ணோன்னா பூச்சி தாக்குதல் இருந்தால் அதுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இது வந்து நல்லாவே இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து ஏதாச்சும் செடி இதாகிட்டால் கூட வந்து நம்ம வந்து திரும்ப வந்து அந்த செடியை வந்து நட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கனாக்கா செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. இது இப்போ தான் வந்து செடி வந்து வச்சுருக்காங்க. ஒரு கீழே பார்த்திங்கன்னா கீழ் ரோ வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து ஏன்னா நம்ம மேலே இதை பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்டாண்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டாண்டு அது சென்டரில் வந்து 2 லிஃப்ட் பண்ணுற மாதிரி 20 ஃபீட் பைப்பா 40 அடி பைப்பு 40 அடி பைப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 30 அடி பைப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. ஒரு ரோவில் எத்தனை செடி இருக்குது அப்படின்னு வந்து கேல்குலேஷன் வந்து அவுட் சைடில் வந்து போயிட்டு வந்து பார்த்து வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை செடி இருக்குது கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 11 12 32 செடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா எண்ட் ஆஃப் த லைன். ஸோ எண்ட் லைனில் பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து எல்லாமே ஃப்ளோ ஆகிட்டு வந்து கடைசியாக வந்து ஒரு ரோல் வந்து குதிக்குது பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, இது வந்து அதோட பெரிய சைஸு. ஸோ அந்த தண்ணி வந்து டைரெக்டாக வந்து இந்த லைனில் வந்து ஃப்ளோ ஆகுதா. ஸோ இந்த ஃப்ளோவிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வந்து இந்த தண்ணி வந்து அந்த கண்டெய்னருக்கு போய் குதிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப வந்து ரீஃப்ளோவிங்லேயே தான் இருக்குது. தண்ணி செலவும் நம்மளுக்கு வந்து மிச்சம் தான். ஸோ எந்த இடத்துலையும் வந்து தண்ணி எங்கேயுமே வேஸ்ட் ஆகிறதில்ல. ஸோ இது பார்க்கலாம். ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மண்ணுக்கு பதிலாக வந்து இந்த காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் வந்து ஊடு பயிர் வந்து போயிட்டுருக்கு. அதாவது வேர் எல்லாமே அதில் தான் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ ரொம்பவே தண்ணி மிச்சம். எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே எல்லாமே மிச்சம் தான் சொல்லணும். இந்த செடிங்க மேபி இது என்ன செடின்னு தெரியல. ஸோ இந்த முறையில் வந்து என்னென்ன செடியெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு புத்தம்புது வீடியோவில் வந்து உங்களை எல்லாருமே பார்க்குறேன். ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். இனிமேல் வந்து பாருங்கள். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெயில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே வந்து தார்பால் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த சன்ஸ் இது மட்டும் லைட்டிங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக செடிங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபார்மை வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்து எந்த வேலையும், அதாவது இந்த ரோல் வந்து எதுவும் இல்லைன்னா பவர் சப்ளை பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ மோட்டார் அதுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு சுவிட்ச் இருக்குது. அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா மோட்டர் வந்து ரன் ஆகாது. ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா ரீசெண்டாக தான் செடிங்கெல்லாம் நட்டுருக்காங்க. அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ப்யூராக ஒயிட்டாக இருக்குது. இது செடி வந்து பழையசு ஆக ஆக பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து பிங்க் கலரில் ஆக வந்து ஆரம்பிச்சிடுது. ஸோ அடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபார்மிங் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கமே பார்த்தீங்கன்னாக்கா பனை மரம் வந்து நட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ பனையில் பார்த்தீங்கன்னாக்கா நுங்கு எல்லாமே இருக்குது. நிறைய வந்து பைப்ஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஏதோ வேறு மெத்தடில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது அறுவடை முடிஞ்சிடுச்சா இல்லை வேஸ்ட்டான செடிங்களா அப்படின்னு தெரியல. எல்லாருக்குமே பாருங்கள் எல்லாமே ஒரு இது வந்து வேஸ்ட்டாக போட்டுட்டாங்க. எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. செடி வந்து சரியில்லை, பூச்செடி வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்சு தெரியுதா. ஸோ இது மூலமாக தான் வந்து வேர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது போயிருக்கு. ஸோ வேரை ஊண்டி பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடையில் வந்து ஒரு ஸ்பாஞ்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை, மீதி தண்ணி மட்டும்தான். இடையில் ஒரு ஸ்பாஞ்சு, அதுக்குள்ளே வந்து செடியை வந்து நட்டு வச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
நம்ம திரும்ப இழுத்தாலும் அந்த ஒரு ஸ்பாஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும் போல். இது பார்த்திங்கனாக்கா இது ஏதோ போட்டிருக்காங்க, பட் எதுவுமே வந்து செடி வந்து வளரலை, இல்லை எம்டி ஆகி முடிஞ்சு போச்சு அதோட இது. ஸோ அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். அதில் see you, bye bye.